Hello viewers, welcome back to my channel. இதுதான் first time என்னோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் சீக்கிரமா பார்த்தறலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பால்ல இருந்து டைரக்ட்டா வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் பார்க்க போறோம். டடா பாருங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் எவ்வளோ வெண்ணெய் வெறும் 10 நாளுக்கு பாலாடையை சேர்த்து வச்சதுல இருந்து எடுத்த வெண்ணெய் பாருங்க க்ளோஸ் அப்ல கொண்டு வந்து காமிக்கிறேன். பாருங்க இவ்ளோ வெண்ணெய் எடுத்தாச்சு. இந்த வெண்ணெயை எப்படி பால்ல இருந்து எப்படி எடுக்கிறது, பாலாடையில இருந்து எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் காமிக்க போறோம். இந்த வெண்ணெயில இருந்து அப்படியே நெய் எப்படி காய்ச்சலாம் வீட்லயே அப்படிங்கறதையும் காமிக்க போறேன். இந்த வெண்ணெய் நீங்க வந்து இப்போ பர்த்டே கேக் செய்றீங்க அப்படினா இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படினா வெண்ணெயை நீங்க கடையில வாங்க வேண்டியதில்லை. நீங்களே உங்க வீட்ல ரெடி பண்ணி வெச்சிக்கலாம். இது ஒரு பர்த்டே கேக் செய்யக்கூடிய அளவுக்கான அளவு தான் இது. கரெக்டாக எனக்கு ஒரு 10 நாளுக்கு பாலாடையிலேருந்து எடுத்திருக்கேன். நான் மாட்டு பாலில் இருந்து ஆடையை எடுத்து தான் எடுத்திருக்கேன். இந்த பாலாடையை எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்னா நம்ம பாலை நல்லா காய்ச்சிட்டு அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ நைட்டே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து அந்த மேலே இருக்க ஏடு எடுத்திங்க அப்படின்னா அது நல்லா திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏடு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பால் ஏடு எடுக்க போகும்போதே உங்களுக்கு வலிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இது நல்லா திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய போகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாலில் இருந்து பாலாடை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு 10 நாளுக்கு பாலாடையை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இதுக்கு முன்னாடி பாலாடையை நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். இன்னித்து பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதில் இருக்க ஆடையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நீங்கள் பாலாடையை எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்காக வரும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கு வெண்ணெயும் அதிகமாக வரும். நம்ம இப்போ வெண்ணெய் எடுக்கிறது மிக்சியில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் சேர்த்து வச்சுருக்க பாலாடை எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நான் ஐஸ் டியூப்ஸ் போடுறேன். எதுக்கு ஐஸ் டியூப்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம மிக்சியில் அடிக்க போகும்போது மிக்சி சூடாகிடும். சூடாச்சு அப்படின்னா வெண்ணெய் நமக்கு வராது. அதனால் நம்ம ஐஸ் டியூப்ஸ் போடுறேன். தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றாமல் ஐஸ் டியூப்ஸை மட்டும் போடுங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த பாலாடையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்த ஒரு நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். இது மொத்தம் எனக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு வெண்ணெய் வந்துருச்சு. இப்போ அடுத்த 2 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்பையும் அதே மாதிரி கூழ் மாதிரி தான் இருக்குது. இது வெண்ணெய் வருதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மிக்சியில் நார்மலாக அடிக்கிறது இல்லாமல் டடன்னு ஒரு சவுண்டு வரும். ஏன்னா அந்த பிளேடு வந்து சுத்த முடியாத அளவுக்கு டடன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு எனக்கு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் வெண்ணெய் ரெடி ஆயாச்சு. இவ்வளோ தாங்க, ஒரு 5 மினிட்ஸில் வெண்ணெய் ரெடி ஆகிடும். நான் இதோட 2 பேட்ச் செஞ்சுருக்கேன். நான் 10 to 15 டேஸ் எடுத்து வச்சுருக்க பாலாடையிலேருந்து நான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கேக் செய்ய பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா இது நம்ம வீட்லேயே செய்யக்கூடியது. இதோட ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும் நம்ம கடையில் வாங்குறத காட்டிலும். இப்போ வாங்க நெய் எப்படி நம்ம வீட்டில் காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் நான் வச்சுட்டேன். இது நல்லா மெல்ட் ஆகி அது மேலே இருக்க நுரையெல்லாம் வற்றி போகிற அளவுக்கு நம்ம வைக்கணும். இதை வடிகட்ட கூட தேவையில்லை, அப்படியே டெபாசிட் ஆகிடும் இந்த வெண்ணெய். எனக்கு கரெக்டாக 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் ஆச்சு வெண்ணெய் ரெடி ஆகிறதுக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் எப்படி ரெடி ஆகுதுங்கிறத காமிக்கிறேன். நம்ம சும்மா கலரிட்டு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த வெண்ணெயெல்லாம் உருகிற வரைக்கும் நம்ம கரண்டி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மேலே வெண்ணெய் வந்து நெய் வந்து தனியாக டெபாசிட் ஆகும். இப்போ பாருங்கள் மேலே நெய்யும் கீழே அப்படியே நம்ம காய்ச்சறது கசடுகள் எல்லாம் கீழே தங்கிடும். நம்ம இதை வந்து நான் உங்களுக்காக மேலாப்பில் தான் எடுத்து காமிக்கிறேன். அடியிலெல்லாம் கலரக்கூடாது. இந்த பாத்திரம் கலவுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் இந்த நெய்யோட மனமும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 கொத்து கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையும் போட்டு நான் காய்ச்சிறேன். இதோட சத்துக்களும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இதை நல்லா ஆற வச்சு நான் காமிக்கிறேன் எவ்வளோ நெய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி 2 பாட்டில் வந்தது. இப்போ பாருங்கள் நான் வடிகட்ட கூட இல்லை, அதிலிருந்து அப்படியே தான் நான் ஊற்றுறேன். எவ்வளோ தெளிவான நெய் கிடைக்குதுன்னு பாருங்கள். இதில் கருவேப்பிலையோட சத்தும் முருங்கைக்கீரையோட சத்தும் இருக்கனால குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே நல்லதாக இருக்கும்.
இந்த பாட்டில் நம்பி கூட எனக்கு இன்னும் ஒரு டம்ளருக்கு வந்தது. ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.